2500 ரூபாய் அந்த டவல் விலை. என்னடி சொல்ற? மாமா, அத்தை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. என்ன யாரும் ஏமாத்தல. 2500 ரூபாய் புடவை வாங்கினா ஒரு டவல் இலவசம் சொன்னாங்க. உங்க மாமாவுக்கு டவல் வாங்கணுன்றதுக்காக நான் இந்த புடவையை வாங்கினேன். எனக்கு இந்த டவல் வாங்கணுங்கிறதுக்காக 2500 ரூபாய் கொடுத்து அந்த புடவையை வாங்கினியா? அதுக்கு பேசாம 100 ரூபாய் என் கையில கொடுத்திருந்தா இத மாதிரி 4 டவல் வாங்கியிருப்பேனே. காசை கரியாக்குறதுலே குறியாருங்க. காசு இல்லாம டவல் வாங்கியிருக்கேன், அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மருமகளே, இது உனக்கு. ஐ, மோதிரம் எவ்வளவு அத்தை? 4 லட்சம். 4 லட்சமா? ஆமா மாமா, ஒருவேளை வைர மோதிரமா இருக்குமோ? இல்ல இல்ல, தங்கம் தான். என்னடி இது? பார்த்தா 2 கிராம் கூட இருக்காது போல இருக்கு. இத போய் 4 லட்சம்ங்கற? என்ன பண்றது, என் மருமகளுக்கு இந்த டிசைன்ல மோதிரம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். 4 லட்சம் கொடுத்து இத வாங்கினாதான் மோதிரம் கொடுப்பேன்னு சொல்லிட்டான். வேற வழியே இல்லாம என் மருமகளுக்காக நான் இந்த மோதிரத்தை வாங்கினேன். அப்படி போடு. ஐ, எவ்வளவு பெரிய அட்டிங்க. நல்லா இருக்குல? இது கழுத்துல போடுற அடிக்கு இல்லமா, இடுப்புல மாற்ற ஒட்டியானம். ஒட்டியானம் உனக்கு தானே? ஆமாங்க. எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? இத கண்டுபிடிக்க சிபிஐ ஆபீசரா வரணும். ஓசியில வர சாதாரண ஐட்டம் எல்லாம் நமக்கு, காசு கொடுத்து வாங்குற காஸ்ட்லி ஐட்டம் எல்லாம் உங்க அத்தைக்கு. அத்தை, இத நான் போட்டு பார்க்கட்டுமா? உனக்கு புன்னகை இருக்கும்போது பொன்னகை எதுக்குமா? ஆமாம்மா, சிரிக்காத சிடுமுஞ்சிகளுக்கு தானே இந்த நகை வேணும். யாரு, நான் சுடுபுஞ்சியா? பின்ன என்னடி, சின்ன பொண்ணு அதுக்கு நகையை போட்டு அழகு பாப்பியா? அதை விட்டுட்டு பேரம்பேத்தி எடுக்க வேண்டிய வயசுல இருக்கிற கிழவி நீ இடுப்புல ஒட்டியானத்தை மாட்டிக்கிட்டு ஃபேஷன் ஷோவுக்கு போற? அவ ஆசைப்பட்ட நகையெல்லாம் வாங்கி கொடுக்க அவ புருஷன் ஃபாரின்ல இருந்து பணம் அனுப்புறான். நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க என் புருஷன் உங்களால முடியுமா? நீங்க தான் துப்பு கெட்ட மனுஷன். அத்தை, எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. பின்ன என்னம்மா, கல்யாணம் ஆன புதுசுல தான் இதெல்லாம் போட்டு அனுபவிக்க முடியல. இப்பவாவது போட்டு அனுபவிக்கலான்னு பார்த்தா புலம்பிக்கிட்டே இருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, இதெல்லாம் எனக்கு அப்புறம் உனக்கு தானே. அப்படியே அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆவுனா கால்ல விழுந்துடுற. சரி, இந்த புடவை எல்லாம் எடுத்து உள்ள வையே. நான் இந்த ஒட்டியானத்தை எடுத்துட்டு போய் கோவில்ல வச்சு சாமி கும்பிட போறியா? இல்ல இல்ல, அந்த குண்டு பண்டு இருக்கு இல்லையா, அதுகிட்ட போய் காட்ட போறேன். ஐயோ, இப்பதானே அவ மருமக கௌசல்யாவோட ஷாப்பிங் போனேன். இப்ப எதுக்கு மறுபடியும் அங்க போகணும்? நான் நகை வாங்கினத கௌசல்யா மட்டும் தானே பார்த்தா, அந்த பண்டு பாக்கலையே. அதனால இதை எடுத்துக்கிட்டு போய் அந்த பண்டு கிட்ட காட்ட போறேன். அவ வயிறு எரியும். அத பார்த்து நான் ரசிக்கிறேன். ஐயோ, இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவைதான். எத்தனை வாட்டி நகை போட்டுட்டு வந்து பிலிம் காட்டினான், ஒரு வாட்டி நான் காட்டக்கூடாதா? காட்டிட்டு வா, போய் காட்டிட்டு வா. 70M போய் காட்டிட்டு வா. நீங்க எல்லாம் திருத்தவே மாட்டீங்க. மருமகளே, மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சும்மா கூப்பிட்டாலே காலைல விழுறே. காஃபி கொண்டு வாங்குறதுக்காக கூப்பிட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணாதான் நான் காஃபி குடிப்பேன். சபாஷ், இந்த காசு கொடுத்தாதான் காப்பி கொடுப்பேன்னு டீ கடைக்கார சொல்ற மாதிரி சொல்ற. நீ நல்லா இரு, போய் காப்பி எடுத்துக்கிட்டு வா. அப்படி திரும்ப, இப்படி திரும்ப. மூஞ்சி மொகரையும் பாரு, என்னமோ மிஸ் வேர்ல்டு மாதிரி போஸ் கொடுக்குற. ஆமா, காதுலயும் ஒண்ணு மாட்டாம, கழுத்துலயும் ஒண்ணு மாட்டாம, கையிலயும் ஒண்ணு மாட்டாம எங்கடி ஆட்டிக்கிட்டு கிளம்பிட்ட கல்யாணத்துக்கு? இந்த நிலைமையில கல்யாணத்துக்கு போனா காரி உன் மூஞ்சில தூணு துப்ப மாட்டாங்க? தூணு துப்பதான் செய்வாங்க. தாங்கிதானே ஆகணும். இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு அந்த அவமானத்துல நான் தாங்கிதானே ஆகணும். இருடி இருடி இருடி, இந்த வீட்டுக்கு வந்ததுனால நீ என்னடி அப்படி கொடுமையை அனுபவிச்சிட்ட? நாங்க அப்படி என்னடி கொடுமை பண்ணிட்டோம்? ஒரு கல்யாண காட்சி போறதுக்கு எங்கேயாவது புதுசா ஒரு நகை இருக்கு எனக்கு? எல்லாமே பழசு. அடியே, இதெல்லாம் நீ போய் உங்க அப்பா ஆத்தா கிட்ட தான் கேட்கணும். ஏண்டா எனக்கு பழைய நகையெல்லாம் போட்டு அனுப்புனீங்கன்னு கேட்கணும். ஹலோ, எங்க அப்பா அம்மா போடும்போது புது நகையா தான் போட்டு அனுப்புனாங்க. அப்புறம் தான் பல்லு இழிச்சிருச்சாக்கும். இந்த வக்கனையான பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. உங்க மகனை புது நகை வாங்கி தர சொல்லுங்க. போட்டுக்கிட்டு பண்டேரி பாயோட மருமகன் பவுஸ் கட்டிட்டு போறேன். அது வரைக்கும் எங்க போனாலும் இப்படிதான் போவேன். ஏண்டி இப்படி கேவலப்படுத்துற? இருக்கிற நகை எடுத்து போட்டுட்டு போடி. ஐயோ,
அதெல்லாம் உங்களை மாதிரி கிழவிங்க போடுறது, என்ன மாதிரி அழகிங்க போடுறது இல்ல. நீ அழகியாமா? அழகா இருக்கதால தான் உங்க புள்ள என்ன கல்யாணம் பண்ணாரு. அடியே, என் புள்ள எங்கடி உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உங்க அப்பா இந்த கடாமீசக்காரா இருக்கான்ல, அவன் தான் அட்ரஸ் கேக்குற சாக்குல ஏமாத்தி கார்லயே என் பிள்ளைய உனக்கு நிச்சயம் பண்ணிட்டான். நான் மட்டும் உன்னை முன்னாடியே பாத்துருந்தேன்னு வச்சுக்கே, அந்த காரையே ஏத்தி உன்னை கொன்றுப்பேன்டி. பாருங்க, கல்யாணத்துக்கு போற நேரத்துல ஏன் கல்யாணத்தை பத்தி பேசி எதுக்காக வெறுப்பேத்துறீங்க? ஏய், கல்யாணத்துக்கு போறவ 4 நகரட்ட மாட்டிக்கிட்டு போன்னு சொன்னா என்னமோ நான் வெறுப்பேத்துறேன்னு சொல்றேன். பாருங்க, நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? அடியே, நான் உன் மாமியாரடி. இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குமா? இந்த பண்டரி பாயோட மருமக மொனமூக்குல ஒரு மூக்குத்தி கூட இல்லாம போனா, அடியே, கல்யாணத்துக்கு வரவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? காரை துப்ப மாட்டாங்க? துப்புனா தொடச்சுக்கோங்க. ஏய், என்ன சொன்ன? துப்புனா தொடச்சுக்கோங்க. இப்படிதான். ஏய், உன்ன பண்டு, என்ன பண்டு, பொழுது எப்ப விடியும் காத்துக்கிட்டு இருக்கியா? எதுக்கு? உன் மருமகளோட சண்டை போடதான். வாடியம்மா வா, நாங்க எப்ப சண்டை போடுவோம்னு காத்துக்கிட்டு இருப்பியாக்கும். எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டு பிரச்சனையிலேயே மூக்க நுழைக்கிற. ஆமா, உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? எங்க வேலை செய்ய விடுறீங்க? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏய், இது பாரு, இது பாரு, இது பாரு, இது என் வீடு. என் மருமகளோட நான் சண்டை போடுவேன், இல்ல சமாதானமா போவேன். அதை கேட்க நீ யாரடி? ஹலோ, நானும் ஒரு பொண்ணுக்கு மாமியார் தான். உன் மருமக தங்கம் உன் கால்ல விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. இதோ நிக்குது தகர டப்பா, காலாலேயே மிதிக்கிறாளே. இத பாருங்க பண்டு, ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு மாதிரி. ஏன் மருமக மரியாதை கொடுக்குறேங்கிற பேர்ல என் கால்ல விழுந்து விழுந்து உசுர எடுக்கிறா. அத விடுங்க. கௌசல்யா, இப்ப என்ன, நீ கல்யாணத்துக்கு போறதுக்கு ஒரு புது நகை வேணும், அவ்வளவுதானே? நான் தரேன். அத கட்டிக்கிட்டு சந்தோஷமா கல்யாணத்துக்கு போயிட்டு வா. கட்டிக்கிட்டா இந்த வட்டி அதெல்லாம் ஒண்ணு வேணாம், 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 எடு, வேணாம். பாத்தீங்களா, பாத்தீங்களா, அவங்களும் நகை வாங்கி தர மாட்டாங்க. உங்களை மாதிரி யாராவது நல்ல மனசுக்காரங்க வாங்கி கொடுத்தாலும் பாக்காதுன்னு சொல்லுவாங்க. இவங்க மாமியாரா வந்ததுக்கு உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்களே மாமியாரா வந்திருக்கலாம். இத பார் கௌசல்யா, மாமியார் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்படி இல்லையே, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தானே சொல்லுவாங்க. இப்ப ஏன் சௌரியத்துக்காக அப்படி மாத்திக்கிட்டேன். ஓ, மாத்திக்கோங்க. அதை விடு, நகை வாங்கி கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட பணமும் இருக்கு, மனசும் இருக்கு. உன் மாமியார் கிட்ட இல்ல. அதான் வயிற்றுச்சல் புலம்பிக்கிட்டு இருக்கா. ஏய், புது பணக்காரி, உன் நகை வேணா ஒண்ணு வேணா, முதல்ல இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. இத பாரு பண்டு, எத்தனையோ முறை நான் கௌசல்யா கிட்ட நகை வாங்கி கல்யாணத்துக்கு போட்டுட்டு போயிருக்கேன். அதே மாதிரிதான் இன்னைக்கு என்கிட்ட இருக்கு, கொடுக்கறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்ல ஆண்டி, நீங்க விட்டு கொடுங்க. இந்தா, சந்தோஷமா போட்டுட்டு போயிட்டு வா. வேற ஏதாவது கம்மல், செயின், நெக்லஸ்? ஆண்டி, இந்த புது நகையோட என் பழைய நகைலாம் சேர்த்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே புதுசா அப்படியே பளபளன்னு இருக்கும். நல்லபடியா போயிட்டு வா, நான் வரேன். கேடி, பக்கத்து வீட்டுல இரவல் நகை வாங்கி என்ன இப்படி மரியாதை கெட்டவளாக்குறியாடி? உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு அது கெட்டு போறதுக்கு? வேஸ்ட். இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நான் தான் அழகா இருக்க போறேன். ஐயோ, ஏய் சீச்சி, ஒட்டியானது கட்டுக்கு பறக்க பறக்க நான் நடக்கிறது. ஒட்டியான கட்டினதுக்கு அப்புறம் நான் இன்னும் அழகாயிட்டேன். கவரிங் நகையை போட்டுக்கிட்டு என்ன அலும்பு பண்றா பாரு. அப்படியே பின்னாடி வா வா வா. என்ன சொன்ன, இன்னொரு தடவை சொல்லு. கவரிங் நகைன்னு சொன்னேன். இது கவரிங் நகை மாதிரி தெரியுதா? ஒரிஜினல் ஹால்மார்க் கோல்டு. எப்படி இருக்கு? ஒரிஜினல் நல்லா இருக்கு, ஆனா உனக்கு நல்லா இல்ல. பெருசா வந்துட்டா. ஒரு தகர டப்பா மூஞ்சி நல்லா இல்லன்னு சொல்லிட்டு போகுது. இதுக்குதான் இந்த மாதிரி காஸ்ட்லியான நகை போட்டு அப்படியே ஸ்டைலா பந்தவா கார்ல போனா பரவாயில்ல. எங்க வீட்டை வித்து கார் வாங்கலாம்னு சொன்னா இந்த மாமியார் கார் எங்க கேட்டா? ச்சே, இந்த சமயம் பார்த்து ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குது. அச்சோ.
எங்க வீட்டுக்காரர்கிட்ட போன் பண்ணி சொல்றேன். என்ன கௌசல்யா ஃபங்க்ஷன் போயிட்டியா? எங்க போறதுக்குள்ளதான் எல்லாமே போயிடுச்சே. பஸ் போயிடுச்சா? ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதானே? ஐயா 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 ஐயா, நீங்களும் ஏங்க எழவு கொட்டுறீங்க? என்ன இழவு கொட்ட சொல்லிட்டு நீ ஏடி ஒப்பாரி வைக்கிற? என்ன நடந்துச்சு பொறுமையா சொல்லு. என்ன நடந்தது ஏது நடந்தது சொல்றதுக்கு இப்ப டைம் இல்ல. நீங்க சீக்கிரமா உடனே வீட்டுக்கு வாங்க. ஐயோ, இதை எங்க போய் சொல்லுவேன்? ஐயோ சீ, நடுரோடு. அத்தை, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. சார், ஆம்பளைங்க இடுப்புல பெல்ட் கட்டுவாங்க இல்ல அரணா கயிறு கட்டுவாங்க. நீங்க என்னடானா பொம்பளைங்க கழுத்துல போடுற நெக்லஸ் எடுத்து இடுப்புல கட்டிருக்கீங்க. இது நெக்லஸா? ஒட்டியானடா. ஐயோ, அதத்தான் ஏன் இடுப்புல கட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். அது- ஓ, ஓடி போனவங்க பொண்டாட்டி ஞாபகம் கட்டிருக்கீங்களா? ஓடி போன அந்த ஓடுகளை இப்ப எதுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன்? நான் இந்த ஒட்டியானத்தை வச்சுதான் அந்த மாதம் விட்ட விலைக்கு வாங்க போறேன். இத வச்சா பணம் தான் வாங்க முடியும், வீடு எப்படி வாங்க முடியும்? ஏய், இது தமையந்தோடைய ஒட்டியானம். இத அவ கௌசல்யாக்கு இரவல் கொடுத்துருக்கா. நான் ஆளை வச்சு அதை திருடிக்கிட்டு வந்துட்டேன். திருட்டு பேமானி கட்டையில போறேன் உன்னை வாந்தி பேரி வாந்தி எடுக்க. இதுக்கு மேல என்ன திட்டின அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிடுவேன். சார், நான் உங்களை திட்டுவேனா சார்? நகைய காணுன்னு கௌசல்யா திருநவலை இப்படிதான் திட்டிட்டு இருப்பான்னு சொல்ல வந்தேன். அப்படியா? நீ என்னதான் திட்டியோன்னு நினைச்சிட்டேன். சார், உங்களை நான் நேர்ல திட்டுவேனா? இப்ப பின்னாடி திட்டுவியா? சார், அதை விடுங்க சார். அடுத்து உங்க திட்டம் தான் என்ன? நான் எதுக்குடா திட்டம் போனேன்? நகையை காணமேனு கௌசல்யா திருடனை திட்டி வீட்டுல உக்காந்து ஓடு ஒப்பாரி வைப்ப. நகையை திருப்பி கொடுன்னு கேட்டு தமையந்தி கௌசல்யா வீட்டுக்கு போவேன். அப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இதுக்கு சொல்லணும், பொறுத்து இருந்து பாரு. ஏய் 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 ஏய், என்னடி கல்யாணத்துக்கு போறவ உடனே திரும்பிட்ட? என்னடி ஏண்டி அழற? என்ன ஆச்சு? ஐயோ, ஏய் என்னடி ஆச்சு? ஒண்ணு தாண்டி கேக்குறேன். கல்யாணம் நின்னு போச்சா? ஐயோ, ஏய் என்னடி ஆச்சு? அந்த பொண்ணு அவனோட ஓடிவிட்டாளா? ஏய் பாரு, இப்படியே உன்னை குத்திடுவேன். ஒழுங்கா சொல்றியா இல்லையா? உன் சொந்தக்கார பொண்ணு தானே, அவ அப்படிதான் இருப்பா. எவனா இழுத்துட்டு ஓடி இருப்பா. என்னடி ஆச்சு? இத பாரு, சொல்லிட்டு அழு. இவ்வளவு நேரம் கேக்குறல்ல, ஆய் திறக்கறியா? அப்படியே போட்டேன்னா ரெண்டு சொல்லு. கௌசல்யா, என்னாச்சு? என்னாச்சு கௌசல்யா? எதுக்கு நான் அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? என்னாச்சு கௌசல்யா? ஐயோ, என்னாச்சு கௌசல்யா? ஏய், இத தாண்டா 4 மணி நேரமா கழுத கத்தலா கேட்டுட்டு இருக்கேன். பதில் சொல்ல அழுது. என்னாச்சு கௌசல்யா? என்னாச்சு சொன்னாதானே தெரியும். என்ன வயிற்று வலிக்குதா? அப்புறம் இல்லங்க, ஆ. நானு கல்யாணத்துக்கு கிளம்புனேன்னா ஆ, பக்கத்து வீட்டு தமையந்தி இல்ல, தமையந்தி சரி. அவங்க எனக்கு ஒட்டியான கொடுத்தாங்களா? ஐயோ ஆமா, எங்கடி ஒட்டியானோ? நானு ஆட்டோக்காக ரோட்ல நின்னுட்டு இருந்தேங்க. அப்போ எவனோ ஒரு படுபாவி வந்து பைக்ல என் ஒட்டியானத்தை புடிங்கிட்டு போயிட்டாங்க. அடி பாவி, ஊரை விட்டு ஒட்டியானத்தை தொலைச்சிட்டு இப்படி வந்து நிக்கிற? நான் வேணும் தொலைச்சேன், எவனோ வந்து திருடிட்டு போயிட்டான். என்ன கௌசல்யா அப்படி அசால்ட்டா சொல்ற நீ? நீ எதுக்கு அக்கா பக்கத்துல ஓசிதான் வாங்குற? நல்லா கேளுடா, நம்ம வீட்டுல ஏதோ நகனட்டே இல்லாத மாதிரி இரவல் நகையை வாங்கி போட்டுட்டா. வாங்குறவ தொலைச்சிட்டு வேற வந்து நிக்கிறா. அடியே, ஐயோ ஐயோ, அது என்ன 100 200? 4 லட்சம்டா, 4 லட்சம். இப்ப அந்த பொம்பளைக்கு நம்ம என்னடா பதில் சொல்றது? என்ன கேட்டா நான் என்னமா பண்றது? உங்களால எனக்கு எப்பவுமே தலைவலி தான். போ. ஏய் இது பாரு, நான் என்னமோ ஓசில நகையை வாங்கி தொலைச்சு போட்ட மாதிரி பேசுற. உன் பொண்டாட்டியை கேளுடா. கௌசல்யா, பைக்ல வந்து அடுத்து போனா? ஆமாங்க. சரி, பைக் நம்பர் நோட் பண்ணியா? பதட்டத்துல அத நான் கவனிக்கவே இல்ல. ஆள் எப்படிதான்?
நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி கையெல்லாம் நல்ல கலரா பாக்கிறதுக்கு தலை அஜித் மாதிரியே இருந்தாங்க. ஆனா தலைய தான் பார்க்க முடியல. ஏன்? ஹெல்மெட் போட்டு மூஞ்சி மறைச்சிட்டான். தெரியல. இப்படி எதுவுமே தெரியலன்னு சொன்னா அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன் இப்படி எல்லாரும் சிக்கல்ல மாட்டி விடுறீங்க? ஏன் ஒட்டியான இல்லாம போனா கல்யாணத்துல யாரும் உங்கள்கிட்ட ஒட்ட மாட்டாங்களா? இன்னொருத்த பொருளை வாங்குறது தப்பு, இது தொலைச்சு வேற வந்து நிக்கிற. டேய் என்னடா என்னமோ அடிக்கிற மாதிரி கையை ஓங்கி ஓங்கி நிறுத்துற. நல்ல 4 அப்பா அப்பயே அவ அப்பா வீட்டுல போய் அந்த ஒடியானத்தை வாங்கிட்டு வர சொல்லுடா. மா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்குமா, டென்ஷனை கலப்பாதீங்க. கௌசல்யா எந்த இடத்துல தொலைச்ச? தொலைச்சது எந்த ஏரியாவுல? நம்ம தெரு கார்னர்ல தாங்க. ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தனா அப்ப சர்றன்னு ஒருத்த வந்து டர்றன்னு அறுத்துட்டு போயிட்டாங்க. நான் கூட கட்டி கூச்சல்ல போட்டேன். ஆனா அவனை விரட்டி பிடிக்க ஒரே காக்கட வரல. சரி நான் போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். பார் கிடைச்சா நல்லது, இல்லைன்னா பக்கத்து வீட்டு அம்மாக்கு நீ தான் பதில் சொல்லணும் பாத்துக்கோ. ஏய் சங்கு ஊதாதடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து ஐயோ ஆத்தான்னு ஒப்பாரி வைக்கிறியா? ஒப்பாரி ஒட்டியான கிடைச்சா நீ தப்பிச்ச, இல்லன்னு வச்சுக்க அவளை உனக்கு அப்பா வீடுதான் ஸ்திரம். கத்துறனா அப்பிடுவேன் மூஞ்சியும் மொகரையும். சவுண்ட் அப்பா என்ன திமிரடி உனக்கு? ஊரா விட்டு நகை வாங்காதன்னு சொன்னா கேட்டியா? உன்னை கொல்லணும்டி. இன்னைக்கு தொலைச்சிட்டு வந்து நிக்கிறிய ஊரா விட்டு நகை அப்படி என்னடி கேக்குது? இடுப்பே இல்ல உனக்கு எப்படி ஒட்டியானோ? இனிமே வாங்குவியா? சொல்லி நீயே கொடுத்துட்டே இருக்க. வாயிலே போடுற பாரு, வாயிலே போடுறேன்டி. சாவுடி சாவு வாயிலே போடுற பாரு. கொன்னுடுறேன்டி, நான் போடுறேன் உன ஒரே மிதியா மிதிச்சு கொன்னுடுறேன்டி. முடிவு கட்ட என்ன என்ன சாகடிக்கிற மாதிரி கனவு ஏதாவது கண்டீங்களா என்ன? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? சாவன் மிதிச்சுட்டே இருந்தீங்களே அப்படின்னு நானா தானே இருக்கும். இதோ பாருங்க, கனவு காண்றது சத்தமே இல்லாம மெதுவா காணணும். அடுத்தவங்களை இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஏய் இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கே நிஜமாவே உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு சாவடிச்சிருவேண்டி. ஏண்டி நகையை தொலைச்சது இல்லாம பேச்ச பாரு பேச்ச. வேண்டாம், தப்பு நம்ம மேல இருக்கு. நகை கடக்கிற வரைக்கும் கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம். ஏய் என்னடி பேச வந்துட்டு அப்படியே நிறுத்திட்டே வா, இல்ல குழக்கட்டைய வச்சிருக்க மூஞ்சி மொகரக்கட்டையும் பாரு. திருவிழாவில திருட வந்தவ மாதிரி பேசுடி பேசு. ஆடுடி ஆடு. உனக்கு ஒரு காலம் வந்தா எனக்கு ஒரு காலம் வராமலாம் போய்டும். என்னடி என்ன? கௌசல்யா எதுக்கு இப்ப ஒளிற? எதுக்கு ஒளிற? பதில் பேசிட்டு இருந்தல போடி. இப்பவே மல்லு கட்டு போடி. என்னது இது? மாமியார் மருமக ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க? மருமக என்ன கட்டி பிடிச்சு விளையாடணும்னு நினைச்சா, ஆனா கட்டி பிடிக்க முடியல. அப்படிதானே? என்ன கௌசல்யா, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தியா? என் ஒட்டியானத்தை பார்த்து எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டி இருப்பாங்கல்ல. போனா தானே பாராட்டல பாராட்டுறதுக்கு. என்னது போனா தானேவா? கல்யாணத்துக்கு தான் இவ போகவே இல்லையே. கல்யாணத்துக்கு போகலையா? ஏன் நீ என்ன கேட்டா? அவளையே கேளு. கௌசல்யா என்னாச்சு? ஏய் கேக்குறால பதில் சொல்லுடி. நான் ஒரு வார்த்தை சொன்னா பதிலுக்கு 10 வார்த்தை எதிர்த்து பேசுவேல்ல. இப்ப சொல்லு, கல்யாணத்துக்கு ஏன் போகலன்னு சொல்லுமா. என்னது உன் மாமியார் போகலன்றா, நீ போச்சுன்ற? நான் போகல, நகை போச்சு. ஏய் நீ இந்த கல்யாணத்துக்கு போகல, நகை மட்டும் எப்படி போகும்? அதுக்கு என்ன காலா இருக்கு? அதுக்கு கால் இல்ல ஆண்டி, ஆனா அவனுக்கு கால் இருக்கே. யாருக்கு? நகையை திருடிட்டு ஓடுனானே அவனுக்கு. உன் மாமியார் என்ன சொல்றாங்க? ஏய் நீ என்னடி புரியாதவளா இருக்க? உன் ஒட்டியானத்தை ஒருத்தன் அறுத்துட்டு ஓடிட்டான். என்னது? என் ஒட்டியானத்தை திருட அறுத்துட்டு ஓடிட்டானா? அட ஆமாமா, கட்டிட்டு ஓட டைம் இல்லன்னு அறுத்துட்டு ஓடியே போயிட்டான். இல்ல ஆண்டி, என் மாமியார் தப்பா சொல்றாங்க. அவன் அறுத்துட்டலாம் ஓடல, பைக்ல போயிட்டான். அடியே இப்ப இந்த விளக்கமாடி ரொம்ப முக்கியம். அதுக்கு தப்பா சொன்ன என்ன? தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். என்னமோ பெரிய அட என்ன சொல்லிட்டு குறுக்க பேசாம வாய் மூடுங்க. மாமியார் மருமகளும் சேர்ந்துகிட்டு என் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒட்டியானத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மாமியார் காரி அறுத்துட்டு ஓடிட்டான்றா. மருமக நீ ஓடல, பைக்ல டுர்ன்னு போயிட்டான்னு